Hello Francis, welcome. Thank you. Another episode of Uradal Stuff with Francis. Thank you. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா புல்லட்டுங்கிறது ஒரு விண்டேஜ் பிராண்டாக இருந்துச்சு. ஏதாவது ஒரு வண்டியில் 10 வண்டியில் ஒரு வண்டி, 20 வண்டியில் ஒரு வண்டி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா புல்லட்டுங்கிறது 10ல் 5 வண்டி அந்த ரேஞ்சில் புல்லட் இருக்குது. ஸோ இன்னைக்கு வி கேன் ஸ்பீக் அபவுட் ராயல் என்ஃபீல்டு. அதை பற்றி ஏர்லி ஸ்டேஜ் சொல்லுங்களேன். ராயல் என்ஃபீல்டு ஜென்ரலாகவே நம்ம இந்தியன்ஸோட அட்லீஸ்ட் இந்தியன் யங் மேல்ஸ் இவங்க ட்ரீம்ஸ்லாம் கேப்சர் பண்ண ஒரு பிராண்டு. அவங்க ஹிஸ்ட்ரி வந்து இஸ் வெரி ஓல்ட். ஆக்சுவலி தே ஹாவ் அ லெகசி. இந்த கம்பெனி வந்து யூகேல ஆரம்பித்த கம்பெனி. ஆக்சுவலாக இது இட்ஸ் நாட் அன் இந்தியன். இப்போ நம்ம பார்க்குறது வந்து இந்தியன் ரூன் கம்பெனி. ஆனால் அவங்களோட ரூட்ஸ் வந்து யூகேல இருந்தால் வந்திருக்கு. 19th century எண்டில், அதாவது 1891 ஒரு தையல் ஊசி அந்த ஃபேக்ட்ரியை வந்து ஒருத்தர் வாங்கி அதை வந்து சைக்கிள் ஃபேக்ட்ரியாக மாற்றுறாரு. ஓகே, அங்கே தான் இந்த கம்பெனி ஆரம்பிக்குது. அந்த கம்பெனியோட பேர் வந்து என்ஃபீல்டு கிடையாது, ராயல் என்ஃபீல்டோ புல்லட்டோ கிடையாது. அப்புறமா ஒரு 1901 அப்போ வந்து ஒரு ராயல் ஸ்மால் ஆர்ம்ஸ் ஒரு துப்பாக்கி தொழிற்சாலை லண்டனுக்கு பக்கத்தில் என்ஃபீல்டுன்ற இடத்துல இருக்க ஒரு ஃபேக்ட்ரிக்கு வந்து சப்ளை பண்ணுவோம். என்ஃபீல்டுக்கு ஜியோகிராஃபியா? அது ஒரு இடம் நார்த் லண்டனில் இருக்க ஒரு இடம். அந்த இடத்துல இருக்க ஒரு துப்பாக்கி தொழிற்சாலைக்கு இந்த கம்பெனி ரெட்டிச்னு ஒரு இடத்துல இருக்குது. இது கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. அங்கேருந்து சப்ளை பண்ணுறாங்க பார்ட்ஸ். அந்த சப்ளை பண்ணுறது அந்த ஆர்டர் கிடச்ச சந்தோஷத்தில் அவங்க லான்ச் பண்ண மாடலுக்கு வந்து என்ஃபீல்டுன்னு பேர் வைக்கிறாங்க. அப்புறமா கொஞ்ச நாள் கழித்து இவங்க அந்த ராயல் ஸ்மால் ஆர்ம்ஸ் ஃபேக்ட்ரிக்கு சப்ளை பண்ணுறதுனால ராயல் என்ஃபீல்டுன்னு அந்த சைக்கிளோட மாடலுக்கு பேர் வைக்கிறாங்க. சைக்கிளோட பிராண்ட் தான். சைக்கிளோட பேர், ஒரு சைக்கிளோட வேரியண்ட்டோட ஒரு பேர். இப்போ இட்ஸ் நாட் த பிராண்ட் நேம், இட்ஸ் நாட் த கம்பெனி நேம் ஆல்சோ. இப்படி தான் ராயல் என்ஃபீல்டுற பேர் வந்தது. அவங்க இந்த ஸ்மால் ஆர்ம்ஸ் ஒரிஜின் இருக்கிறதுனால அந்த சைக்கிளுக்கு வந்து எப்படி பொசிஷன் பண்ணாங்கன்னா மேட் லைக் கன் அப்படின்னு சொல்லி அதுக்கு புல்லட்டுன்னு ஒரு பட்ட பேர் வைக்கிறாங்க. இது இங்கே இருந்து தான் அந்த பேர் இன்னும் 100 வருஷத்துக்கு முன்னாடி 125 130 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கொண்டு வந்த பேர். அது வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து புல்லட்னா ஒரு வண்டி தான் உலகம் பூரா தெரியும். அது வந்து ராயல் என்ஃபீல்டு. அங்கேருந்து இந்தியாவுக்கு வந்துச்சு இந்த புல்லட். இது வந்து 1948 வாருக்கு அப்புறம், அந்த இந்தியா பாகிஸ்தான் வாருக்கு அப்புறம் இந்தியா வந்து வெஸ்டர்ன் அவங்க பாகிஸ்தான் பார்டரை பேட்ரோல் பண்ணுறதுக்கு எங்களுக்கு 2 வீலர் வேணும் அப்படின்னு ஆர்டர் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து 800 ராயல் என்ஃபீல்டு பைக்கை வந்து யூகேலேருந்து ஆர்டர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இங்கே மெட்ராஸ் மோட்டார்ஸோட ஒரு ஜேவி போடுறாங்க சென்னையில். அங்கே வந்து 1952 அந்த சமயத்தில் வந்து இங்கே மேனுஃபேக்சரிங் ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு 10 வருஷத்தில் இண்டிஜினைஸ் பண்ணிடுறாங்க. மீனிங் வெளியே இருந்து எந்த சப்போர்ட்டுமே இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பார்ட்ஸ் இம்போர்ட் பண்ணி அசம்பிள் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் இங்கே லோக்கல் மேனுஃபேக்சரிங் ஃபுல்லாக இன்டெகிரேட் பண்ணிட்டு 100% கொண்டு போய் இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக கம்பெனி அவங்களோட சஸ்டெனன்ஸ் என்னென்னா கவர்மெண்ட் ஆர்டர்ஸ், இந்தியன் ஆர்மி ஆர்டர், அந்த மாதிரி தான் போலீஸு, இவங்க இந்த மாதிரி தான் ஃபுல்லாக அவங்க இது பண்ணிகிட்டு இருந்தது. இட்ஸ் நாட் அ ஜென்ரல் பப்ளிக் வந்து அவ்வளோவா அதை வாங்கலை. ஏன்னா இப்போ யாருமே பைக் வாங்கலை. பட் இவங்க இதில் தான் மெயினாக சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தாங்க. அப்படி தான் இந்த பிராண்ட் வந்து இந்தியாவுக்குள்ளே என்ட்ரி ஆனது. எப்படி யூகேல வந்து ஒரு மிலிட்ரி இது அசோசியேஷன் இருந்ததோ, இந்தியாவில் ஸ்டார்டிங்லேருந்தே அந்த மிலிட்ரி அசோசியேஷன் ஒரு பிராண்ட் தட் பப்ளிக் லுக்ட் அப் டு. அந்த மாதிரி ஒரு விஐபிஸ் இல்லைனா ஒரு போலீஸ் போகிற வண்டியாக தான் இது எப்போதுமே இருந்திருக்கு. 110cc இல்லை 120cc அந்த வண்டி வந்ததுக்கு அப்புறம் தான் புல்லட்டோட வீழ்ச்சி வந்துருச்சா? அதுக்கு முன்னாடி வீழ்ச்சி வந்துருச்சா? ஏன்னா ஒரு இடத்துல வந்து பயங்கரமாக ஸ்லம்ப் ஆயிடுச்சு அது சேல்ஸ். அப்புறம் தான் ரிவைவ் ஆச்சு. எஸ், அது வந்தது வந்து ஒரு முக்கியமான காரணம். ஆக்சுவலாக யூகேல வந்து இந்த ஜாப்பனீஸ் பிராண்ட்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் சுசுகி, யமஹா, கவாசாக்கி, ஹோண்டா. இந்தியாவில் கூட இங்கே இருந்த லோக்கல் கம்பெனிஸ் எல்லாருமே ஜேவி ஃபார்ம் பண்ணாங்க. எல்லாருமே ஜாப்பனீஸ் கம்பெனி. டிவி சுசுகி, ஹீரோ ஹோண்டா, யமஹா தனியாக வந்தாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க பஜாஜ் வந்து கவாசாக்கி. ஸோ எல்லாருமே ஜாப்பனீஸ் ஸ்டைல். ஏன்னா அங்கே வந்து காஸ்ட் கம்மியாக இருக்கும், மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு. பைக் சின்ன எஃபிஷியன்டான பைக்ஸ், ஸ்லைட்லி லைட்டர் வெயிட் பைக்ஸ். வேறு என்ஃபீல்ட்லாம் ரொம்ப ஹெவியான பைக்ஸ். அப்போயே கொஞ்சம் ரக்கட், மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி, அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்தது. அப்போனா இந்திய மார்க்கெட் குளோபலாக இந்த ஜாப்பனீஸ் பிராண்ட் 2 வீலர் பிராண்டை வந்து ஜாப்பனீஸ் தான் ஓவர்டேக் பண்ண. அதாவது தே ஹேட் அ கம்ப்ளீட் ஹோல்ட். வெஸ்ட்டில் இருந்த 2 வீலர் இமேஜே மாற்றிட்டாங்க. ஓகே. ஸோ அதே எஃபெக்ட் தான் இந்தியாவிலையும் இருந்தது. குளோபல் ப்ராப்ளம் அதே எஃபெக்ட் இந்தியாவிலையும் இருந்தது. இந்தியாவில் வந்தப்போ
ஏன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி செட் பண்ணுறதுக்கே ஜாப்பனீஸ் பிராண்டோட டைப் பண்ணுறது பெட்டர். அவங்க ப்ரொடக்ஷன் ப்ராசஸஸ்லாம் மச் பெட்டர், எஃபிஷியன்ட், லோ காஸ்ட் ப்ரொடக்ஷன், அந்த மாதிரிலாம் அட்வான்டேஜ் இருந்தது. ஸோ சப்ளை சைட் அண்ட் டிமாண்ட் சைடும் இட் மேட் சென்ஸ். பீப்புளுக்கும் இட்ஸ் ஸோ கன்வீனியன்ட். அவ்வளோ வெயிட்டான வண்டி தூக்கிட்டு ஓட்டுறது கஷ்டம். எஸ். ஸோ கொஞ்சம் காஸ்ட்டும் கம்மி. அப்படி இருந்த வண்டி எப்படி வந்து சித்தார்த்தால் ரிவைவ் பண்ணார்? ஸோ இந்த இதுக்கு முன்னாடி அந்த ஐச்சர் மோட்டார்ஸ் அவங்க எப்படி என்ட்ரி ஆனாங்க, ஓகே, அதையும் பார்த்துலாம் நினைக்கிறேன். ஸோ ஒரு 1990 இருக்கப்பெல்லாம் ஆக்சுவலாக கம்பெனி பெரிய ப்ராப்ளம் ஓடிடுச்சு. ஆல்மோஸ்ட் மூடிடலாம் அந்த நிலமையில தான் போயிட்டு இருந்தது இங்கே என்ஃபீல்டு லோக்கலாக. ஸோ 94, 95 அந்த சமயத்தில் ஐச்சர் மோட்டார்ஸ் அவங்க இது ஷேர்ஸ் எல்லாம் வாங்க ஆரம்பிக்கிறாங்க, மெஜாரிட்டி கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. அண்ட் த ப்ராப்ளம்ஸ் கண்டினியூ. ஐச்சர் மோட்டார்ஸ் வாங்கினோன்னா அவங்களுக்கு எப்படியே உடனேலாம் சால்வ் பண்ணல, வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு கமர்ஷியல் வெஹிக்கிள் பிஸ்னஸ் இருந்துச்சு. ஆமாம், எஸ். அவங்களுக்கு 15 பிஸ்னஸ் இருந்தது ஆக்சுவலாக டோட்டலாக. அப்படியா? நிறைய பிஸ்னஸ் இருந்தது. சித்தார்த்தலால் அங்கேயும் போய் அவரோட லெகசி அங்கேயும் இருக்குது. ஐச்சர் மோட்டார்ஸ்க்கு அதுக்கு அந்த கதைக்கும் வருவோம். ஸோ ஆஃப்டர் 2000 தான் சித்தார்த்தலால் வந்து டேக் ஓவர் பண்ணுறாரு as a CEO ஆஃப் ராயல் என்ஃபீல்டு. நாட் அஸ் ஐச்சர் மோட்டார்ஸ்க்கு இல்லை, ராயல் என்ஃபீல்டுக்கு CEO வராரு. ஹீ ஹிம்செல்ஃப் இஸ் அ நாவிட் பைக்கர். ஓகே. ஸோ அவருக்கு வந்து அந்த ஒரு பைக்கரோட ஃபீல், அந்த கம்யூனிட்டி, அதெல்லாம் அவருக்கு ஓரளவுக்கு அந்த ஐடியா இருந்திருக்கு. ஸோ இங்கே வந்து எப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு டைரெக்ஷனில் போகிறப்ப யூ டேக் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அப்ரோச் அண்ட் கேப்சர் த மார்க்கெட். இதுக்கு ஜென்ரலாக எப்படி சொல்லுவாங்கன்னா ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் இவர் ஒரு லைவ் எக்ஸாம்பிள், நம்மலாம் வளர்றப்ப இவர் செஞ்சு காமிச்சது வந்து ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி ஒரு லைவ் எக்ஸாம்பிள். நம்ம இந்தியாவிலே வந்து கிளாசிக் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜிக்கு நிர்மா. ஓகே. ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிடுறீங்களா? ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜின்னா மார்க்கெட்டில் வந்து எல்லா பிளேயர்ஸும் ஒரு இட்ஸ் அ பிக் மார்க்கெட், எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவர் ஒரு பிளேயர் மட்டும் இந்த இவங்க எல்லாரும் எந்த பீஸ்க்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்களோ அதுக்கு வெளியே இருக்க ஒரு பெரிய மார்க்கெட்டை ஒரு இன்னோவேஷன் மூலமாக கேப்சர் பண்ணுறது. கிரேட். இதுதான் பேசிக் ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி. நிர்மா எப்படி ஒப்பிட்டு வரீங்க? நிர்மா வந்த டைமில் வந்து HUL, PNG இவங்களாம் தான் இருந்தாங்க. அவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணது வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ், கொஞ்சம் வெல்தி பீப்புள். அவங்க வந்து சோப்புக்கு பதிலாக டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணி இது பண்ணுற மாதிரி. அண்ட் தேர் பொசிஷனிங், அவங்க ப்ராடக்ட் குவாலிட்டி, காஸ்ட் எல்லாமே கொஞ்சம் ஹை எண்டில் தான் வச்சுருந்தாங்க. நிர்மா கேமின் அவங்க கான்ஷியஸாக ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க. வீல் லோவர் த குவாலிட்டி அ பிட், வீல் ஸோ தட் த ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து கம்மியாகும், அண்ட் வி வில் கீப் த மார்ஜின் லோ. இது பண்ணி we will flood the market with the product. போன வாரம் பேசின பாட்டம் ஆஃப் பிரமிட் தான் கிட்டத்தட்ட. பாட்டம் ஆஃப் தி பிரமிட், எஸ். ஸோ இது ஒரு பாட்டம் ஆஃப் தி பிரமிட் நிர்மா பண்ணது. ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜினா பாட்டம் ஆஃப் தி பிரமிட் கிடையாது. புரியுது. பட் இங்கே இந்த நிர்மா கேஸில் வந்து தே ஆக்சுவலி அட்டாக் த பாட்டம் ஆஃப் தி பிரமிட். இட் வாஸ் அ ஹியூஜ் சக்ஸஸ். HUL வந்து இதை எப்படி சால்வ் பண்ணுறதுனே தெரியாமல் தே லான்ச் அன் ஆப்ரேஷன் கால் ஸ்டிங். நிர்மாவோட ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜியில் அது எவ்வளோ தூரம் பாப்புலர் ஆச்சுன்னா அப்போ இருந்த கம்பெனிஸ் HUL இவங்களால அதை எப்படி ஸ்டாப் பண்ணுறதுனே தெரியல. ரொம்ப நாள் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. எனக்கு சின்ன வயசில் வேறு நான் ரொம்ப சின்ன பையன், அப்போ எனக்கு வேறு பிராண்டே தெரியாது. டிட்டர்ஜென்ட் பவுடர்னா இட்ஸ் ஆல்வேஸ் நிர்மா. எல்லா அட்வர்டைஸ்மெண்ட், ஏன்னா டிவி ரேடியோலாம் பயங்கரமாக ஃபுல்லி ஃப்ளட்டட். பிகாஸ் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஸ்கேல் கிடச்சதுனால அவங்களால இந்த மாதிரி பண்ண முடிஞ்சது. அண்ட் இதை பிரேக் பண்ணுறதுக்காக HUL வந்து ஆப்ரேஷன் ஸ்டிங்னு ஒன்று லான்ச் பண்ணாங்க. இட்ஸ் அ ஸ்ட்ராட்டஜி டு இன்ஹிபிட் நிர்மாஸ் க்ரோத். இதுதான் அந்த ஆப்ரேஷனோட பேர். அதில் தான் வீல்லாம் லான்ச் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன, அதாவது இவங்களே பிளான்ட் போட்டால் காசு ஜாஸ்தி ஆகுதுன்னு சின்ன சின்ன ஆண்டர்பிரினர்ஸ்லாம் கண்டுபிடிச்சி பிளான்ட்லாம் போட வச்சு. ஸோ மை பாயிண்ட் இஸ், ஒன்ஸ் ஒரு ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் ஒரு மார்க்கெட் கேப்சர் பண்ணிங்கன்னா அதை டாப்பில் பண்ணுறது ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டம். ஓகே, தட்ஸ் வாட் ஐம் ட்ரைங் டு சே. இப்போ ஜென்சி வந்து கேட்கலாம் நினைச்சேன், ஏன்னா இப்போ இருக்க ஆட்கள் நிர்மாணம் என்ன தெரியாது. ஆமாம், நிர்மாணம் தெரியாமலே போகலாம். இட்ஸ் ஸோ ஐகானிக். அந்த காலத்தில் அது ஒரு ஐகானிக் பிராண்ட். இப்போ வந்து இப்போ லைவாக பார்க்கணுன்னா குளோபலாக வி கேன் சே டெஸ்லா. ஓகே, எல்லா கார் கம்பெனியும் ஒரு என்ன சொல்கிறது ப்ரீமியர், அதை ஒரு ப்ரீமியம் மார்க்கெட் ஃபோக்கஸ் பண்ணுறப்போ இல்லை நிறைய ஃபீச்சர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறப்ப ஒருத்தர் மட்டும் வந்து ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறாரு. இட்ஸ் நாட் வெரி டிஃப்ரெண்ட். ஓகே, கார் தான். இட்ஸ் லான்ச் பண்ணப்போ இட்ஸ் ஆல்மோஸ்ட் த சேம். ஹவர் ஹி செட் இது வந்து என்வைரன்மெண்டலி ஃப்ரெண்ட்லி, பேட்டரி ஆப்ரேட்டட், ஒரு நியூ டெக்னாலஜி. ஆஸ் அ ப்ராடக்ட் இட்ஸ் நாட் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் இஸ் எக்ஸிஸ்டிங்.
உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப வாஸ்ட்டாக ஆக்சுவலாக இட்ஸ் மோர் இன்கன்வீனியன்ட். ஏன்னா சார்ஜ் பண்ணுறதுக்கு டைம் ஜாஸ்தியாகும், இந்த மாதிரி காஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. ஹவர் ஹி சோல்ட் அ நியூ ஸ்டோரி. ஒரு மார்க்கெட்டில் யாருமே ஃபோக்கஸ் பண்ணாத ஒரு விஷயத்தை போய் ஃபோக்கஸ் பண்ணி ஹி கேப்சர்ட் மார்க்கெட். இன்னைக்கு வந்து இஸ் ஒன் ஆஃப் த ஐ மீன் ஹீஸ் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்ட். பிகாஸ் பேக் டு ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி இன் ராயல் என்ஃபீல்ட் அவங்க என்ன பண்ணாங்க, அப்போ என்ன மார்க்கெட் இருந்துச்சு? ஸோ அப்போ வந்து அந்த ஜாப்பனீஸ் பிராண்ட்லாம் வந்து லோ காஸ்ட் மாடல், ஸ்லீக் பைக்ஸ், மோஸ்ட்லி லோ வெயிட், ஒரு 100cc 100 மோர் எஃபிஷியன்ட்டாக இது ஹை மைலேஜ் அந்த மாதிரி தான் ஃபோக்கஸ் பண்ணிருந்தாங்க. அவர் இவங்க வந்து தே ஸ்டார்டட் மார்க்கெட்டிங் ராயல் என்ஃபீல்டர்ஸ் விண்டேஜ் பைக்ஸ், ஒரு விண்டேஜ் மாடல் ப்ளஸ் அவங்க ஃபோக்கஸ் பண்ண செக்மெண்ட் வந்து மிட் வெயிட் செக்மெண்ட், ஒரு 250 to 800cc நல்ல ஹெவி இது வச்சு. அண்ட் ப்ரைமரிலி யங் மேல்ஸ், அவங்க தான் அவங்களோட மெயின் டார்கெட் செக்மெண்ட். And it captured everyone's dreams. I mean, it's like ஈஸியாக இருந்துச்சு இந்த ஜேர்னி, இந்த ரிவைவல் வந்து இட் மே நாட் பி ஸ்மூத். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருந்தது இன்ஜினில், ரிலையபிலிட்டி ப்ராப்ளம். பிகாஸ் இது வந்து ஒரு ஓல்டு டெக்னாலஜி. ஸோ இவர் சித்தார்த் லால் வந்ததுக்கப்புறம் ஹி இன்னோவேட்டட் லாட் ஆஃப் திங்ஸ். இன்ஜின் மாற்றினார், இன்ஜின் டிசைன் மாற்றினார், சேசி டிசைன் மாற்றினார், கஸ்டமர் சர்வீஸ் சென்டர்ஸ் அந்த நெட்வொர்க்கை ரிவைவ் பண்ணார். ஐ மீன் நிறைய இடத்துல கொண்டு வந்தார். அப்புறம் வந்து கம்யூனிட்டி டூர், அது வந்து ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. அவர் வந்து லேக் வந்து லே லடாக்கு வந்து ட்ரிப்பு போடணும்னா அது என்ஃபீல்ட் பைக்கில் தான் போகணும். அந்த ரேஞ்சுக்கு ஒரு நைஸ் பிஆர் ப்ளஸ் அவங்க இன்ஃப்ளூயன்சஸ், அந்த பைக்கிங் இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாத்தையுமே அவங்களோட கம்யூனிட்டிக்குள்ளே கொண்டு வந்தாங்க. இட்ஸ் இஸ் வெரி நைஸ். ஏன்னா எனக்கு என்னோட பழைய சிஓ கூட ஒரு பைக்கர், அவர் பைக்கர் இல்லை, அவர் ஒரு ஹிமாலயாஸ் ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஹிமாலயா லான்ச் பண்ணப்போ வாங்கினார். அப்போ வந்து அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அவரோட பைக்கை கடன் வாங்கிட்டு எங்கேயோ லாங் ட்ரிப்பு போனப்போ அந்த கிளப்போட ஸ்டிக்கர் வந்து அதில் ஒட்டினாங்க. இவர் எப்போ சர்வீஸ் கொடுக்க அங்கே போனாலும் ஹீ கெட்ஸ் அ விஐபி ட்ரீட்மெண்ட் பிகாஸ் ஹீ இஸ் பார்ட் ஆஃப் தட் கிளப். ஓகே, அந்த பைக்கில் அந்த ஸ்டிக்கர் இருக்குது. ஸோ தே ஹேட் அந்த கம்யூனிட்டியை வந்து நர்ச்சர் பண்ணி க்ரோ பண்ணது வந்து இட்ஸ் அ ஃபண்டாஸ்டிக் திங். அவங்க நல்லா பண்ணியிருந்திருக்காங்க. which became the biggest strength. இன்னைக்குமே அந்த பைக்கர் குரூப்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதுதான் வச்சிருப்பாங்க, ராயல் என்ஃபீல்ட் பைக்ஸ். இன்னைக்கு ஐஷர் மோட்டாரில் ராயல் என்ஃபீல்ட் முக்கியமான பங்கு இல்லையா? எஸ் ஐஷர் மோட்டார்ஸோட க்ரோத்தில் ஒரு முக்கியமான இது ரெண்டு, ஒன்று கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், இன்னொன்று இது. கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸை விட தி ஸ்டோரி இஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங் டு மை ஒப்பீனியன். அங்கே வந்து தே டைட் அப் வித் இவர் 2000 ராயல் என்ஃபீல்டு எடுக்கிறாரு, 2005 ஐஷர் மோட்டார்ஸோட எம்டி அவர். ஏன்னா அந்த ஸ்டோரி முக்கியமான ஸ்டோரி. ஏன்னா அங்கே வந்து ஐஷர் மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் இருந்தால் கூட அங்கே அசோக் லேலண்ட் இருந்தாங்க, டாடா இருந்தாங்க. எஸ், அங்கேயும் போட்டி போகிறதுங்கிறது கொஞ்சம் டஃப்பான மார்க்கெட் தான். அவர் வந்து அங்கே போய் வோல்வோவோட ஜேவி ஃபார்ம் பண்ணுறாரு, விச் இஸ் ஸ்டில் தேர். அங்கே ஃபார்ம் பண்ணி அவங்களோட டெக்னாலஜி, நிறைய வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து டெக்னாலஜி லைசன்ஸ் வாங்குறாரு. சில இது இங்கே லோக்கலாக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, சில பார்ட்ஸ் வந்து அவங்களோட எக்ஸிஸ்டிங் லைனுக்கு சப்ளை பண்ணுறாங்க. நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜாக் வெல்ஷை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இன்னும் சேம் அதே ஸ்டைலில் இவர் போகிறாரு. 15 கம்பெனி இருந்தது ஐஷர் மோட்டார்ஸில், 13 கம்பெனியை மூடுறாரு. ஓ, ஓகே ஓகே. ஸோ இஸ் அ வெரி போல்ட் சிஇஓ இன் தட் சென்ஸ். போத் ராயல் என்ஃபீல்ட்லையும் ஒரு புது ஸ்டோரி, யாருமே ட்ரை பண்ணாத ஒரு விஷயத்த வந்து ட்ரை பண்ணி சக்சீட் பண்ணி காமிச்சாரு. ஈவன் ஐஷர் மோட்டார்ஸ் போனப்போ கூட கமர்ஷியல் வெஹிக்கிள் என்ஃபீல்டு அவ்வளோதான் இருக்குது. மேபி அவங்க புது லைன்ஸ் ஏதாவது கொண்டு வந்திருக்கலாம். பட் அந்த 15 கம்பெனியில் பழசம் என்ன பண்ணாங்க, ஃபுல்லுத்தையும் எங்கெல்லாம் ப்ராஃபிட்டபிள் இல்லையோ, எங்கெல்லாம் கேஷ் ட்ரெயின் ஆச்சோ எல்லாத்தையும் மூடிட்டாங்க இல்லைன்னா வித்துட்டாங்க. அதுதான். அதான் நான் விகடனில் இருக்கும்போது, ஹிந்துவில் இருக்கும்போதெல்லாம், ஜேர்னலிஸ்டாக இருக்கும்போது 2011-12 ஆக்டிவாக இருந்தேன். அப்போ நீங்கள் எந்த ஃபண்ட் மேனேஜர்கிட்ட பேசினாலும் அவங்களோட ஒரே டாபிக்ங்கிறது வந்து ஐஷர் மோட்டார்ஸ் தான். ஏன்னா அப்போ வந்து பயங்கர பீக்காக இருந்த ஷேர். இப்போ வந்து மேபி இந்த ஷேர் வந்து சேச்சுரேட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்க மார்க்கெட் போனால் எவ்வளோக்குன்னு தெரியல, 1.5 லட்சம் கோடி. அப்போ வந்து ரொம்ப இதோட 1/10 தான் இருக்கும். அப்போ எந்த மிட் கேப் ஃபண்ட் எடுத்துங்க, ஸ்மால் கேப் ஃபண்ட் எடுத்துங்க, கண்ணை மூடிட்டு வாங்கிடுவாங்க. இப்போ எப்படி HDFC வாங்குறாங்களோ அது மாதிரி அந்த அளவுக்கு பக்காவாக இருந்த ஒரு ஸ்டாக். கூட 2-3 பேர் சொல்லியிருக்காங்க அந்த 2005 அந்த பீரியட்ல வந்து ஒரு என்ஃபீல்டு பைக் வாங்குறதுக்கு பதிலாக அந்த காசு ஷேர் வாங்கினீங்கன்னா இன்னும் அப்போலாம் நிறைய அனாலஜி வந்திருக்கு. அந்த காலத்தில் 100 ரூபாய்க்கு விப்ரோ ஸ்டாக் வாங்கினா அது மாதிரி கதை சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி ஆயிடுச்சு. ஸோ ரெண்டாவது இப்போ வந்து
ராயல் என்ஃபீல்டு இஸ் ஆல்சோ மார்க்கெட்டட் இன்டர்நேஷனலி. ஓகே. நம்ம லோக்கலாக அதாவது இந்தியன் மேட் ராயல் என்ஃபீல்டு ஓகே. இந்தியன் மேட் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஓகே. வேறு பார்ட்ஸ்க்கு. மேபி அங்கே லோக்கலாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல, பட் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. எப்படி ஒரு வெளியிருந்து வந்த ஒரு கம்பெனி இந்தியாவில் வந்து இந்தியன் கம்பெனியாக மாறி திரும்ப குளோபல் மார்க்கெட்டுக்கு போய் அண்ட் குளோபல் மார்க்கெட் இட்ஸ் டூயிங் வெல். கரெக்ட். இட்ஸ் டூயிங் பிரெட்டி வெல். குளோபல் மார்க்கெட்ல வந்து 100cc 150cc மார்க்கெட்ல பெருசா அங்க ஸ்கேல் இருக்காது, இதுதான் மார்க்கெட் இருக்கும் இல்லையா? எஸ், அங்கேயுமே ஈவன் மிட் வெயிட் செக்மெண்ட்ல கூட அங்கேயுமே ஜாப்பனீஸ் பிராண்ட்ஸ்லாம் கொஞ்சம் டாமினேட்டிங் தான். ஓகே. ஸோ இந்த மாதிரி விண்டேஜ் பிராண்ட்ஸ்லாம் இப்போ இது ட்ரையம்ஃப் அந்த மாதிரி ஒரு 4 பிராண்ட் இருக்கு. எப்படி ராயல் என்ஃபீல்டு எப்படி சம பண்ணுவீங்க? ராயல் என்ஃபீல்டு அதை பற்றி நிறைய பேசணும். ஹவர் நான் சம பண்ணுறதுக்கு ஒரு கம்பேரிசன் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம இந்தியாவிலே இதே மாதிரி இதே டைம் பீரியடில் நம்ம பார்த்து வளர்ந்த இன்னொரு பிராண்ட் இருந்தது, ஆட்டோமொபைல் பிராண்டு தான் அம்பாசிடர். ஓகே. ஒரு 1950 லேட் 1950s மேனுஃபேக்சரிங் ஆரம்பிச்சு இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் கார்ஸ். அதே மாதிரி கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் இதுலேயே நிறைய வளர்ந்த காரு. நான் சின்ன பையனாக ரொம்ப சின்ன பையனாக இருந்தப்போ ஐ லுக்ட் அப் டு த, ஏன்னா அந்த பிராண்ட் தான் எங்கே பார்த்தாலும் இருக்கும், வேற மார்க்கெட்ல வர சமயம். அண்ட் இட் இஸ் வாட் லக்ஸரி வாஸ் அந்த டைமில். ஹவவர் இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அதை வந்து ஒரு 80 கோடிக்கு விற்றாங்க. அதை வந்து அவங்களால ரிவைவ் பண்ண முடியல. ஸோ ஒரு இதுதான் மார்க்கெட்டிங்லையும் பிஸ்னஸ்லையும் நம்ம கற்றுக்க வேண்டிய லெசன். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் அதுக்கான லெசன் தான் வந்து ராயல் என்ஃபீல்டு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி பண்ணாத எக்ஸாம்பிள்ஸ் நம்மகிட்ட நிறைய இருக்கு. ஸோ எப்படி பண்ணணுங்கிறத அதோட கான்ட்ராஸ்ட் பண்ணி பார்த்தா நமக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரான்சிஸ். அடுத்த வாரம் வேற ஒரு டாபிக்ல பேசுவோம். தேங்க்யூ. மகிழ்ச்சி.